சரண்யா இங்க வா. எங்க போயிட்டு வர? அது கோயிலுக்குங்க. இன்னும் அர்ச்சனை கூட எதுவுமே இல்லை, வெறும் பர்ஸ் எடுத்துட்டு கோயில் போயிட்டு வரியா? அது அது இல்லைங்க, அர்ச்சனைலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா போய் கோவில்ல வேண்டிட்டு தான் வந்தேன். இப்போ உனக்கு யார் கோயிலுக்குலாம் போயிட்டு வர சொன்னா? கன்சீவா இருக்க நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேணா? அதுவும் இல்லாம நீ மட்டும் ஏன் தனியா போன? யாரையும் துணைக்கு கூட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ ஒரு ஆள் இல்ல, ரெண்டு ஆள். அதுக்காக நீ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? எதுக்குடா இப்ப அவன் மேல கோவப்படுற? ஆமா, அவன்கிட்ட எதுக்கு நான் கோவப்படணும்? கோவப்படுறதா தானே ஓய்ந்து தானே கோவப்படணும். எல்லாத்துக்கும் காரணமே நீதாம்மா. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல உட்காந்துட்டு நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? உனக்காவது கொஞ்சம் பொறுப்பு இருக்க வேணாமா? சரண்யா கோயிலுக்கு போகணும்னா நீ கூட்டிட்டு போக வேண்டியதானே? இந்த வீட்டுல நீ எதுவுமே சரியா கவனிக்கிறதே இல்ல. என்ன சரண்யா, நீ பாட்டுக்கு என்கிட்ட எதுவும் சொல்லாம கிளம்பி போயிடுற. அவன் பாத்தியா என்ன போட்டு காய்ச்சி எடுக்கிறான். சாரி அத்தை, இனிமே எங்க போறதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கிச்சன் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். போமா. எனக்கா மெடிசின்ஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறியா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இல்லடா, இது வரைக்கும் ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இது பாருக்கா, நீ ஒன்னும் அனாவசியமா கவலைப்பட்டு இருக்காது. சீக்கிரமாவே பாஸ்கருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். வெறும் நம்பிக்கையிலே உட்கார்ந்துருக்க, என்னால முடியல சேகர். ஐயோக்கா, நான் வெறும் நம்பிக்கையில சொல்லக்கா. அடுத்த வாரம் லண்டன்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ளைட்ல டேப்லெட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 மாத்திரை கொடுக்கணும், தண்ணியில கரைச்சு கொடுக்கணும், சரியா? சரிடா, இத கொடுத்தா இவர் சீக்கிரமா குணமாயிடுவார்ல? கண்டிப்பா குணமாயிடுவாருக்கா. தேங்க்ஸ்டா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? 10 நாள்ல பாரு, பாஸ்கருக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு உனக்கே தெரியும். இது என்ன மாத்திரையா இருக்கும்? இதை எப்படியாவது நாம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. சேகர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலைங்க. நான் சேகரை பார்க்கறதுக்காக இங்க வரவே இல்லையே, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமா, உங்களை நேர்ல பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? முதல்ல கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குங்க இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம்? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுல்ல, அதுக்காக தான். ப்ரமோஷனா? உண்மையாவா? சேகர் சார் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இந்த ப்ரமோஷனை பத்தி சேகர் எப்படி சொல்லுவாரு? அது உங்க வைஃப் மீனாட்சியில உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அட என்னங்க நீங்க இன்னும் எதுவும் புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. சரி, நான் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணல, பளிச்சுன்னு சொல்லிடுறேன். நீங்க அப்பா ஆக போறீங்க. என்ன சந்தோஷ், இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்ன உடனே சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடானா எந்த உற்சாகமும் இல்லாம இப்படி டல்லா இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் சொன்னதுல நம்பிக்கை வரலையா? சந்தேகப்படுறீங்களா? ஐயோ சந்தோஷ், நான் பொய் எல்லாம் சொல்லல, நான் சொன்னது நிஜம், சத்தியம். காலையில எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க என்னடானா திடீர்னு உங்க வைஃப் மீனாட்சி பார்த்ததும் பார்க்காத மாதிரி அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போனாங்க. என்னடா இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கே ஒன்னும் புரியல, ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் அங்க இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு விசாரிச்சேன். அவங்க தான் இந்த சந்தோஷமான விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் மீனாட்சி கர்ப்பமா இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது.
ஆ